சேலத்துலேருந்து உங்கள் ஜவஹர் பேசுகிறேன் சார். யாருக்குமே அதை பற்றி அக்கறையே இல்லை. நமக்கு ஒன்று கிடைச்சா சரி, இது அப்புறம் பார்ப்போம் சார். இப்போது விவசாயி சேத்துல கால் வச்சாதான் நாம் சோத்தில் கை வைக்க முடியும். இதுதான் தெரியுமே எங்களுக்கு. அப்புறம் என்ன புதுசாக சொல்கிறீங்க? இப்போ பாருங்கள், ஒரு மாரி மரத்தை வளர்த்து ஆளாக்கி உருவாக்கி கருவாக்கி தேங்காவை பறித்து அது கொப்பரையாக மாற்றணுன்னா எவ்வளோ கஷ்டப்படணும். தேங்காய் விற்கிறோம்னா 25 ரூபா தேங்காய், 40 ரூபா தேங்காய்ன்னு கேள்வி கேட்குறமே. 8 காய் உடைச்சேன். 8 காயில் இங்கே பாருங்கள், 3 காய் கெட்டு போயிடுச்சு. இது விவசாய குற்றமா இல்லை சார்? இது முழுமையாக ஒரு 40 ஆண்டு கால மரம். இதில் 40 வருஷம் வளர்ந்த மரத்தில் இருந்தது. மரம் மாரி சில பிச்சது, மரம் ஏறாமல் தானாக விடுது. நம்ம சொல்கிறோம் தேங்காய் என்ன 400 ரூபா விற்கிறோம், 500 ரூபா விற்கிறாங்க, கொப்பரை 150 ரூபா விற்கிறாங்க. அப்படி இல்லை சார். ஒவ்வொரு விவசாயியும் கண்ணில் தண்ணி விட்டு மரம் ஏறி மரம் இறங்கி அதை பாதுகாத்து உடைச்சி வண்டியில் ஏற்று கூலி இறக்கு கூலி, அது ஏழையாக இருக்கட்டும் பணக்காரனாக இருக்கட்டும் சார், எவ்வளோ சிரமப்பட்டு உங்களுக்கு பாதுகாப்பாக உங்கள் இடத்துக்கு ஒரு உழவு சந்தைக்கோ இல்லை ஒரு மாலுக்கோ ஒரு கடைக்கோ பழமுது நிலைக்கோ கொடுக்குறாங்க. நம்ம அதில் 1008 கேள்வி கேட்குறோம். இந்த காலத்து பூஜைக்கு முக்கியமான பொருள் தேங்காய், பழம், வெத்தலை, பாக்கு, இவ்வளோ தான். அப்படி இருக்கப்போ விவசாயிகளுடைய கஷ்டத்தை கொஞ்சமாவது உணருங்க. நமக்கு தெரியவே இல்லையே என்ன கஷ்டப்படுறாங்க. மரம் வச்சா காய் வருது பாருங்கள். ஆர்கானிக்னால எல்லாமே வரும். ஈக்கல்லேருந்து தேனியிலேருந்து எல்லாம் வரும் சார். இந்த பாருங்கள், ஒரு பொண்ணுண்டு, இதெல்லாம் வருதுன்னாங்க இது ஆர்கானிக்னு அர்த்தம். இப்போது இதை காய வச்சு கொப்பை அதுலேருந்து தேங்காய் எடுத்து 350 ரூபா 400 ரூபாய்க்கு தரணும். அந்த ஒவ்வொரு விவசாயி சார்பாக தான் நான் உங்களுக்கு இந்த குரலை கொடுக்குறேன். நான் பணம் படித்த மகான்களே கோமான்களே, நீங்கள் அவங்க கிட்ட பார்கெயின் பண்ணாதீங்க தயவு செய்து. கொடுக்குற காசு 10 ரூபா சேர்த்து கொடுங்க விவசாயிகளுக்கு. விவசாயி இன்னும் எல்லாருமே பணக்கார விவசாயிகள் இல்லை. பணக்கார விவசாயிகள் இதை ஹோல்சேல் பிரிண்ட் போயிட்டு இருப்பாங்க. 10,000 காய் 20,000 காய் ஒரு லோடு, அப்படி இல்லை. உழவர் சந்தையில் போட்டு விற்கிற விவசாயிகள் அவங்க மரத்துலேருந்து காய்ச்சதை பறித்து கொண்டாந்து விற்றுட்ருக்காங்க. இந்த பதிவு எதுக்காக போகிறோன்னாக்க மக்களுக்கு விழிப்புணர்வு வேண்டும். விவசாயிகளுக்கு கடன் தள்ளுபடி பண்ணுறோம், இல்லைன்னா மானியந்திரம் எல்லாமே இருக்குது. முறைப்படி அந்த மானியமும் தள்ளுபடியும் முறையாக அந்த விவசாயிக்கு போய் சேருதா, இல்லை அரசியல் வட்டத்தில் போய் சேர்ந்துருதா? கடைமடை விவசாயி கூட நம்ம உதவி பண்ணணும்னு ஆசைப்படுறோம். அரசு திட்டங்களை போட்டு பணத்தை கொடுக்குது, எல்லாம் செய்யுது. ஆனால் என்ன இது, அந்த நடுவில் ஏகப்பட்ட ஃபில்டர்ஸ், பெரிய ஃபில்ட்ரு சின்ன ஃபில்டர்ன்ட்டு. நான் யாரை குறிப்பிட்டுன்னு தெரியும் உங்களுக்கு சார். பணம் இல்லாமல் மனுஷன் வாழ முடியாது சார். ஆனால் பணத்தை வச்சுட்டே மனுஷன் வாழ முடியாது. இது ஒவ்வொரு நபரும் உணருங்க, பாருங்கள், பகிருங்க. இது மேலேயே தேங்காய்க்கு பார்கெயின் பண்ணாமல் அவங்கள வாழ வைப்போம், வாழை மரம் வைப்போம் அப்படிங்களா? ஆமாம், அது பேர் தான் வாழை அப்படின்னாங்க. வாழையடி வாழையாக ஒற்றுன்னு சொன்னாங்க சார். சார், நம்ம தமிழர் கலாச்சாரம் ரொம்ப ரொம்ப பாரம்பரியம் வாழ்ந்த கலாச்சாரம். அப்படிங்கிறப்போ தமிழர் கலாச்சாரத்தை உலகமே போட்டிகிட்ருக்கு. ஆகவே இந்த நாள் ஒரு இனிய நாளாகட்டும். இதுக்கு மேலேயே யாரும் தேங்காய் விற்கிறவங்கிட்ட, வண்டிக்காரங்கிட்ட, தள்ளு வண்டி இல்லை கூடைக்காரங்கிட்ட யாரும் பார்கெயின் பண்ணாமல் அவங்க பாட்டில் டீலுக்கு வரல. பண்டைய பண்ட மாற்று முறையில் வாழ்ந்த மக்கள் அவங்கெல்லாம் இன்றைக்கி ஏதோ அது மூலயமா ஒரு 10 ரூபா 20 ரூபா கிடச்சிதுன்னா ஒரு தொழில் பண்ணலாமே அப்படின்னு வாழ்கிற ஜீவன்கள். புரிந்து கொள்வோம் சார். நம்ம புரிஞ்சுக்கிட்டு மக்களுக்கு உதவி பண்ணுவோம். இந்த நாள் இனிய நாளாகட்டும்.
நல்லது நடக்கும், நல்லதே நடக்கும் சார். உங்கள் அரிமா மே கோ ஜவஹர் குமார். என்னுடைய யூடியூப் சேனல் I4U 1963. நான் உங்களுக்காக 1963ஆம் ஆண்டு பிறந்தவன். இந்த யூடியூப்லாம் பாருங்கள் ஒரு சாப்பிட்டுருக்கு. இந்த ஈக்கு பயங்கர சென்சிட்டிவ். நம்ம ஒதுக்கிவிட்டெல்லாம் வச்சுக்கோங்க. அந்த ஈக்கு இருக்க அறிவு மனுஷனுக்கு இருக்கா? இல்லையே. இப்படி தொட்டோன்னே பறந்துடுது பாருங்கள். அதனால் இன்னாலும் என்னாலும் பொன்னாலாக மாறட்டும் சார். வாழ்க வளமுடன், வாழ்க நலமுடன். இந்த செய்தி எல்லாத்துக்கும் பகிருங்க சார், ஷேர் பண்ணுங்கள், முழுமையாக பாருங்கள். ஒரு 100 பேர்த்துக்கு போட்டால் ஃபார்வர்ட் பண்ணி எனக்கு பணம் வருமா? 1500 வீடியோ போட்டிருக்கேன், 2000 சப்ஸ்கிரைபர் இருக்காங்க. அவ்வளோ விஷயமும் சொல்லியிருக்கேன் இயற்கையை நோக்கி. இதை நீங்கள் தான் தேடணும் பதிவில் போய். தேங்க்யூ சார். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், முழுமையாக பாருங்கள். தேங்க்யூ தேங்க்யூ தேங்க்யூ. இன்றைய தினம் 20 ஆகஸ்ட் மாதம் 2026ஆம் ஆண்டு காலையில் ஒரு 9 மணி. தேங்க்யூ சார்.